ரயில் படித்தாச் ராகவேன் அன்பு வணக்கங்கள். என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னடா ஆளக்கானோம், அப்ஸ்காண்ட் ஆயிட்டாளா, இவளும் மற்றவங்க மாதிரி என்ன நடுவில் போடுறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் 3-4 வாரம் ஒன்றுமே போடுறது இல்லையே அப்படின்னு. என்னன்னா மக்களே, அதுக்கு ரீசனை நான் அப்புறமா சொல்லிடுறேன். கடைசியில் இந்த எபிசோட் முடியும் போது முன்னாடியாச்சும் சில பேர்லாம் கோவமாக கேட்பாங்க, ஏம்மா வரல, எபிசோடே போடுறதில்ல, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு 3-4 வாரமாக ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ஒருவேளை நம்ம மக்கள் நம்மளை மறந்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த வாரம் போட்டே தீரணும் அப்படின்றத பாட்காஸ்டுக்காக நான் இன்னைக்கு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தருணங்கள், ரொம்ப கஷ்டமான தருணங்கள் கூட சிலது இருந்தது. இப்போ இந்த வார் நடக்குதுல்ல, நம்ம வார் பற்றிலாம் கொஞ்சம் நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். நிறைய பேர் வந்து ட்ராவலால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, எனர்ஜி லாக்டவுன் அப்படிலாம் வருது அப்படின்றாங்க. கோவிட் மாதிரி திருப்பி ஒரு லாக்டவுன் வரப்போகுது, திருப்பி எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய போய்கிட்டு இருக்கு. அப்பப்பப்பப்பா ரொம்ப நெகட்டிவாக இருக்கே இல்லை, சுற்றி எப்போ பார்த்தாலும் ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு நம்ம லைஃப்லேயே ஏதாவது ஒன்று சும்மா பிரச்சனையை தேடி போய் இழுத்துட்ருப்போம். இதில் சும்மாவே சுற்றி இருக்கிற பிரச்சனை நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாமே அப்படின்னு இந்த ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. எங்கன்னா வந்து அயர்லாந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா முக்கால்வாசி இந்த மாதிரி யூகே ஃப்ளைட்ஸ், அயர்லாண்ட் ஃப்ளைட்ஸ், யூரோப்பியன் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஒரு ஹால் இருக்கும். ஒரு ஷார்ட் கொஞ்ச நேரத்துக்கு தங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்ஃப் ரீஜனில் தான். இப்போ தான் கல்ஃப் ரீஜனில் வார் நடக்கிறதுனால தவிர்க்க முடியாத ரீசனில் ஆஃப்டர் அ லாங் கேன்சலேஷன் அதெல்லாம் ரிப்பீட்டடாக நடந்து இப்போ தான் அவங்க புக் பண்ணி, ஆனாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. ட்ராவல் பண்ணும்போது அங்கே மிசைல் அட்டாக்லாம் அவங்களுக்கு ட்ராவலில் தெரியுது, கல்ஃப் ரீஜனில் நடக்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பை காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸால் நாங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் அந்த இடப்பட்ட காலத்தில் வந்த அந்த பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மிசைல் அட்டாக் விமானத்தில் நடக்குது, எங்களை டக்குன்னு இறங்க விடலை, லேண்ட் ஆகிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே ஃப்ளைட்லேயே உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து உடனே எவாக்குவேட்டும் பண்ணல. ஒரு ரூமில் போய் எல்லோரும் பத்திரமா இருக்காங்களான்னு பார்த்தா அங்கே ஒரு 1 or 2 hours வெயிட் பண்ணி அப்புறம் தான் எங்களோட அடுத்த ஃப்ளைட்டே நாங்கள் கேட்ச் பண்ணோம். ஏன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டு, இட் வாஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். ஆனால் இந்த மொமெண்ட்டில் வந்து அவங்க செரிஷ் பண்ண ஒரு விஷயத்தில் என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களும் நானும் தான் பேசிகிட்டே வந்தோம். கொஞ்சம் தைரியமாக இருந்தது அவங்க பேசினது. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு நானும் எனக்கு அவங்களும் கொஞ்சம் தைரியம் பேசிட்டு வந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தருணத்தில் உதவியாக இருந்தோம். அதுக்கப்புறம் கான்டாக்ட்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் நல்லா போச்சு அந்த ட்ராவல். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஷார்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளுக்கு நிறைய லைஃப்பில் வரும் தெரியுமா. அதாவது அந்த ட்ராவல் பண்ணுற ஜேர்னியில் ஒரு மொமெண்ட்டுக்கு இருப்பாங்க, ஆனால் அந்த மொமெண்ட்டை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் இப்போ இவங்க கான்டாக்ட் ஷேர் பண்ணாங்க, சில டைம் கான்டாக்ட் கூட ஷேர் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு இந்த மாதிரி மெமரி லேனில் வந்து நம்ம யோசிப்போம். அப்போ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணும் போது அங்கே பாரு ஒருத்தவங்க அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவங்கள மறக்கவே முடியாது என்னால். அதாவது இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்கள பற்றி நமக்கு டீட்டெயில்டாக தெரியாது, அவங்க யார் என்ன எப்படி. பேச ஓகே, ஓரளவுக்கு அவங்க கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம். கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வைபுக்கு அவங்க இருக்காங்களா, அந்த வைபு செக்குன்றமே நம்ம கேரக்டர் செக் மாதிரி என்டையர் கேரக்டர் செக் பண்ண முடியாது. அந்த டைமில் இப்போ நம்மளும் ஒரு வைப்பில் இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நினச்சி பாருங்களேன், ஒரு ஹாலிடே விசிட்டுக்கு உங்கள் பிடிச்ச இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வைப் வந்து நல்லா இருக்கும். அன்றைக்கே ஏதாவது மார்னிங் ஏதாவது மிஸ் ஹேப்பனிங்காக ஏதாவது நடந்துருச்சு, அந்த மூடில் நீங்கள் கிளம்புறீங்கன்னா உங்கள் வைப் அன்றைக்கி சரியாக இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் உங்கள் கம்பேனியனாக அன்றைக்கி வரப்போகிறவங்க உங்களோட மூட்லேயே வைப்லேயே இருந்தாங்கன்னா நல்லா கிளிக்காகி நல்லா பேசிகிட்டே வருவீங்க. ஸோ இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த கனெக்ட் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம நம்பர் ஷேர் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் மெமரி லேனில் இருக்கும். அது ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்ட். இது அவங்க சொல்லும் போது தைரியம் கொடுத்தது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே. இந்த மாதிரி குட்டி குட்டி ரிலேஷன்ஷிப், ஸ்வீட் மெமரிஸ் பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய மீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா
வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு டைம் வந்து இங்கே அப்ராடில் வந்து யூஸ்வலாகவே வந்து எல்லோரும் போகிற இடத்துலலாம் நீங்கள் தமிழ்னா தமிழுக்கு தமிழ் ஒரு பேஷன் இருக்கும். இங்கே தமிழ்னா ஓகே வாங்க அட்லீஸ்ட் இப்போயாவது தமிழில் பேசலாம், தமிழில் வந்து கனெக்ட் பண்ணலாம், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு ஒரு லோக்கல் கனெக்ட் இருக்கும். ஸோ அது நார்மலாக அப்ராடில் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அவங்களும் அந்த ஷிஃப்ட் பண்ண வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லேருந்து தமிழ் தான் வந்து நல்லா அண்ணா நல்லா பேசிகிட்டே எனக்கு திங்ஸ், அதாவது ஒரு விதமான ஜட்ஜ்மெண்ட், இது வச்சுருக்காங்க அது வச்சுருக்காங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றதெல்லாம் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு சிங்கிள் ஹேண்டடாக எல்லாமே ஹெல்ப் பண்ணி அந்த எப்படி இருக்குன்னா எங்கள் பின்னாடி லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோடய போகலாம், அந்த மாதிரி அந்த கான்செப்டில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அண்ணா எல்லாம் கேட்டு பேசி அந்த ஒரு 45-50 மினிட் தான் அந்த ட்ராவல் ஜேர்னி என்னோடய பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் ரொம்ப ஸ்வீட்டாக என்ன ஏது அப்பா அம்மாவை கன்சிடர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி ஈவன் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஒரு நல்ல தருணம், நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம்லாம் பெருசாக கான்டாக்ட்லாம் இல்லை, ஆனால் அவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியும். அதாவது சில டைம்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம நெருங்குறவங்கள்ட்ட கூட சில விஷயங்களை யோசிச்சு பேசலாமா வேண்டாமான்னு இருப்போம். ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இவங்க யாருன்னே தெரியாது, ஃப்யூச்சரில் மீட் பண்ண போகிறோமா இல்லையான்னு தெரியல, அதனால் ஓப்பனாக சில விஷயங்களை பேசலாமே அப்படின்னு ஒரு கன்சிட்ரேஷன் வரும் தெரியுமா. இவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ அது வேறு, அது வந்து நம்மளுக்கு அடுத்த செகண்டரி தாட். ஆனால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஒரு அந்த வைப் செக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷனோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் உங்களுக்கு பேசணும், அந்த கம்யூனிகேஷன் ஈஸியாகிடும். ஸோ அந்த மாதிரி அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த சப்போர்ட் வந்து ஓகே, எனக்கு என்ன அன்றைக்கி தோணுச்சுன்னா வெளிநாட்டிலையும் இந்த மாதிரி தனியாக ஸ்ட்ரகிள் பண்ண முடியாமல் ஒருத்தவங்க நம்ம ஊர்லேருந்தே பேசி நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கன்சிடரேட்டாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அது ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. இட் மேக்ஸ் அஸ் ஃபீல் லைக் நம்ம தனியாக இந்த உலகத்தில் இல்லை, அட்லீஸ்ட் ஒருத்தவங்க 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களே அந்த மாதிரி. இது மாதிரி நான் இதை பேசும்போது இந்த ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோட நெருங்கிய நண்பர் அவங்களும் சொன்னாங்க ஒரு கதை. எந்த அளவுக்குன்னா பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கும்போது அந்த எத்தனை பேருக்கு இந்த கான்செப்ட் இருக்குதுன்னு தெரில, நம்ம ஊர்லலாம் பிளா கிளாஸ் அப்படின்னு இருக்குது. லைக் காரை ஷேர் பண்ணிவிட்டு கார் பூலிங் மாதிரி காரை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். மதுரையிலேருந்து பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அந்த இனோவா காரில் ஏறியாச்சு. பின்னாடி இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, முன்னாடி நானும் அந்த டிரைவர் அண்ணா மட்டும்தான். அண்ணா நான் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டுக்குவா, பிளேலிஸ்ட்டு போட்டுக்குவா அப்படின்னு பாட்டில், அதாவது இங்கே வந்து அந்த பாடல்கள் வந்து இணைக்கிறது. ஃபஸ்ட்டு இவங்க போட்ட பாடல் வந்து இப்படி தான் கேட்பியா, அப்புறம் அவங்க சில பாடல் சஜஸ்ட் பண்ணும்போது அந்த ட்ரைவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கிளிக் ஆகி அப்புறம் அவங்களோட மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணி கடைசியில் அந்த அண்ணனை விட்டு வர்றதுக்கு எனக்கு முடியவே இல்லை. அவ்வளோ அந்த டிரைவர் அண்ணா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேர்டேக்கிங்காக ஒரு செகண்ட் வந்து எனக்கு பிரிய போகும்போது அந்த 6 hour ஜேர்னி தான் அது இருந்தாலும் அது வந்து அப்படியே மெமரபுளாக இருந்தது. அவங்க பிரிய போகிறோமேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஆக்சுவலி. அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் அந்த ஷார்ட் மொமெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எவ்வளோ மொமெண்ட்ஃபுல்லாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லான கனெக்டிங்கான அழகிய ரிலேஷன்ஸ் அதெல்லாம். இதே மாதிரி நான் இன்னொன்று ஃபீல் பண்ணி அட்மையர் ஆகுது. சில பேர் வந்து வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் போனீங்கன்னா ஹாஸ்டலில் இப்போ நான் சோலோ ட்ராவல்லாம் பண்ணும்போது ஹாஸ்டலில் தான் போய் தங்கும்போது மற்றவங்க எல்லாம் வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அப்படி இந்த பொண்ணு வந்து கிரீஸ்லேருந்து வந்த பொண்ணு, ஆனால் வந்து தனியாக சுற்றி பார்க்கணும். ஆனால் அது வேலை பார்க்குறது ஏதோ ப்ராகில் வந்து நர்ஸாக வேலை பார்க்குது. ஸோ அந்த பொண்ணு நர்ஸாக இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்வேயில் தங்கிட்டு இருக்கும்போது அவள் போயிட்டு வந்த அந்த அட்வென்ச்சரஸான, அதாவது லெஸ் இன்ஹாபிட்டன்ட் பிளேஸ், இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். லெஸ் இன்ஹாபிட்டன்ட் பிளேஸ்னு நிறையா இருக்குது இந்த உலகத்தில். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா 20 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் அதுக்கு ஒரு ஊர் இருக்கும். அதாவது அங்கே கூட சாக கூட முடியாது, நீங்கள் செத்தாலும் உங்கள் உடலை வந்து அங்கே புதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா பாடி அங்கே வந்து அந்த காற்றுக்காக வந்து டீகே ஆகாது. அந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஊரில் ட்ரெக்கிங் போய் அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நம்ம போகணுமே அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது.
ஸோ அது பர்பஸ்ஃபுல். இன்றைக்கி அந்த பொண்ணோட பேரோ அந்த பொண்ணோட ஃபேஸோ எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு பேசின விதம் ஜோவியலாக, கேர்ஃப்ரீயாக, ஒரு நர்ஸாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஹேண்டடாக எக்ஸ்ப்ளோரும் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற டைமில் இட் வாஸ் நைஸ் டு ஹியர் இந்த மாதிரி அட்மைரிங்கான ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு. ஸோ இதில் என்ன என்கரேஜ் பண்ண விரும்புனா, எல்லாருமே அந்த ட்ராவலிங், அந்த சில பேர் வந்து பயந்து அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, என்ன சொல்லணுமா வேண்டாமா. நீங்கள் இந்த ட்ரெயினில் போகும்போது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நான்லாம் ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி இந்த இப்போல்லாம் எல்லாம் டிஜிட்டல், அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுவாங்க இந்த சீட்டில் நம்மளை பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அட்லீஸ்ட் பேராது தெரிய வரும், என்ன வயசுன்னு தெரிய வரும். நான்லாம் பார்த்துட்டு போவேன். அட்லீஸ்ட் நம்ம ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்களா இல்லை வேறு ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்களா. ஐயோ, எனக்கு முக்கால்வாசி அங்கிள்ஸ் தான் வருவாங்க. அங்கிள்ஸாக சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் வந்து அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. இன்னும் சில ஃபீமேல்லாம் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க. இட் டிபெண்ட்ஸ், ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிச்சுவேஷன். பட் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த டைம் இந்த மாதிரி ஒரு ட்ராவலை நோக்கி போங்க, புது ஆட்களோட பேசுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ க்ளோஸ் கனெக்ட் ஆகணும்னு இல்லை, அந்த மொமெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அக்வென்டன்ஸாக இருந்தாங்களா அந்த மெமரிஸை செரிஷ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ இந்த வார் ஜோன்லலாம் கேள்விப்பட்டுட்டு அவங்க தான் நம்பிக்கையாக இருந்திருக்காங்க, ஒரு நம்பிக்கையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். அதை வந்து அந்த ஃபீல் பண்ணி இப்போ நான் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்த இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இப்போ அந்த ஒரு ஜேர்னி இருந்திருக்கும். அதை அவங்கள பற்றி நினச்சி பார்ப்பீங்க. இப்போ அவங்க காண்டாக்ட் இருந்ததுன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி இந்த ரெயில்பெட்டி தாட்ஸ்னு ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன், அதில் இது வந்து கனெக்டாக இதை பற்றி பேசும்போது உங்களை பற்றி எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால் எப்படி இருக்கீங்கன்னு கனெக்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல உங்களுக்கு கான்செப்டாக இருக்கும். இப்போ நெகட்டிவாக போகிற ஒரு விஷயத்தில் ஒரு 3-4 மாதம் இல்லை வருஷங்கள் கழித்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசணுன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. சரிங்களா மக்களே? இத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் இன்னும் வரல. நான் எதனால் அப்ஸ்காண்ட் ஆனேன்னு சொல்லணும்ல. என்னென்ன மக்களே, கொஞ்சம் இந்த வீடு மாறுற வேலைகள், ஊர் மாறுற வேலைகள், அப்புறம் நடுவில் இங்கே வந்து ஒரு ஃப்ளூ இங்கே ஒரு பரவுது. யூகேலலாம் வந்து என்ன ஃப்ளூனா வெறுமன ட்ரை காஃப் அந்த மாதிரிலாம் ஹெல்த் கன்சர்ன்ஸ் அப்படிலாம் போச்சு. இதனால் என்னால் பேசாமல் போயிடுச்சு அந்த பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ பேக் டு பேக் ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்ததா, அதனால தான் கொஞ்சம் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன் மக்களே. இனிமேலேருந்து பாருங்கள், உங்கள் ராகவி உங்களுக்காக ரெயில்பெட்டி தாட்ஸோட நச்சுன்னு ஒரு தாட்டோட எப்போவுமே ஒரு வாரத்தில் எவ்ரி சண்டே வந்துடுவேன். ஓகேவா மக்களே? டேக் கேர். உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேன் ஒரு அழகான ரெயில்பெட்டி தாட்டோட. டாட்டா மக்களே.